ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகில் பாலா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல வாசனை தரக்கூடிய தெய்வீகமான எலுமிச்சை விளக்கு எப்படி ஏற்றி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எலுமிச்சை விளக்கு ரொம்ப நல்லதுங்க. எலுமிச்சை விளக்கு நம்ம செய்கிறதுக்கு என்ன வேணும்னா, ஒரு பெரிய சைஸில் ஒரு எலுமிச்சை பழம் மட்டும் வேணும். அப்போ தான் விளக்கு நல்லா பெருசாக இருக்கும், ரொம்ப நேரம் எரியும். காயை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணாதான் கொஞ்சம் பெரிய சைஸாக விளக்கு இருக்கும். அதனால இந்த பீஸை மட்டும்தான், பெரிய பீஸை மட்டும்தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ இந்த சாரை புழிஞ்சு எடுத்துடலாம். கத்திரிக்கோல் வச்சு இதுக்குள்ளே இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் இதைய விளக்கா எண்ணெய் ஊற்றி பயன்படுத்த முடியும். இது இப்போ இதைய ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம இதைய திருப்பி இப்படி விளக்கா பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். பின்னாடி நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். குங்குமம், நீங்கள் இதில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ இதில் ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணி இதில் விளக்கை ஏற்றி வச்சுக்கலாம். காட்டன் திரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எலுமிச்சை விளக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக விளக்கு ஏற்றி காட்டுறேன். தீபம் எவ்வளோ அழகாக எரியுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி எலுமிச்சை விளக்கு ஏற்றுறதுனால ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாமிக்கு ஏற்றி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.